Sir, very happy afternoon to all. So today we are going to start with unit number 4, which is retirement of a partner. Sir, actual retirement of a partner and sir, death of a partner are one and the same. என்ன ரிட்டையர்மெண்ட் பிளான்டு டேட்டில் நடக்கும், டெத்து சொல்லாமல் கொள்ளாமல் நடக்கும். இவ்வளோதான் டெத்துக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் நடக்கும்போது சார் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் சார். A and B are partners in a business sharing profits and losses of 3:2. அப்போ ரெண்டு பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, ஏயும் பியும். இவங்க ரெண்டு பேரும் 3:2 PSRல ப்ராஃபிட் பிரிச்சுக்கிறாங்க. Their balance sheet as on 1st January 2022 is given below. Plant and machinery 20,000, inventory 16,000, trade receivable 15,000, balance at bank 6,000, cash in hand 500, total 57,500. Capital account ரெண்டு இருக்கு, ஒன்று A இருக்கு, B இருக்கு. A 20,000, B 15,000. ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட், ஓஹோ அப்போ பார்ட்னர்ஷிப்ல என்ன இருக்குன்னா ரிசர்வ் இருக்கு. அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ரிசர்வ் இருக்குன்னா அந்த ரிசர்வை நீங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோல பிரிச்சு தரணும். சார் டிசல்யூஷன் டைம்லயோ டெத் டைம்லயோ ரிசர்வ் இருக்குன்னா அந்த ரிசர்வை வந்து நீங்க ஆல் பார்ட்னர்ஸுக்கு பிரிச்சு தரணும். ட்ரேட் பேயபிள் 7,500. B retire from the business owing to illness and A takes it over. சார் பி என்ன வர்றாருன்னா ரிட்டையர் ஆயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் யார் மட்டும்தான் இருக்காரு, ஏ டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப்பும் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க, இப்போ ஃபாலோயிங் ரீவாலுவேஷன் வாஸ் மேட். குட்வில் ஆஃப் த ஃபார்ம் இஸ் வேல்யூட் அட் 25,000. அவர் ரிட்டையர் ஆகும்போது ஃபார்மோட குட்வில் 25,000. டெப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 7.5% அண்ட் இன்வென்ட்ரி பை 15%. Plant and machinery 7.5% depreciate பண்ணனும், inventory 15% depreciate பண்ணனும். Doubtful debts provision is raised against trade receivable at how much percent? 5%. And discount reserve against trade payable at 2%. Credit ask, அதாவது நம்ம provision for bad and doubtful debts 5% create பண்ணனும். சார் trade payable க்கு 2% reserve create பண்ணனும். Required, journalize the above transaction in the books of the firm and close the partners account as on 1st January. Give also the balance sheet of A. அப்ப ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா partnership firm is converting into a sole proprietor. So we have to first pass the journal entry. Can we pass the journal entry? Sir, what is the total goodwill of the firm? In the 25,000 ல யார் ரிட்டையர் ஆவறா? B ரிட்டையர் ஆவறா. What is the share? 2/5. அப்ப 25,000 into 2/5 comes to 10,000 is the share of retiring partner. Share of retiring partner. அப்ப யார் ரிட்டையர் ஆகுறாங்களோ சார் there will be two partners, continuing partner and the retiring partner. continuing partnerக்கு கெயின் ஆகும், ரிட்டையரிங் பார்ட்னருக்கு சாக்ரிஃபைஸ். அப்ப continuing partner ரிட்டையரிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்க சார், continuing partner A's capital account debit to B's capital account 10,000. 10,000. அப்ப ஏ வந்து என்ன பண்றாருன்னா பி காம்பன்சேட் பண்றாரு. ஏன்னா ஏக்கு கெயின் ஆயிருக்கு, பிக்கு திஸ் என்ட்ரி கிளியர் சார். அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கையில ரிசர்வ்ஸ் இருக்கா, அந்த ரிசர்வை எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு எக்ஸிஸ்டிங் ரேஷியோல பிரிச்சு தரணுமா? அப்ப ரிசர்வ் எப்போதுமே என்ன பேலன்ஸ் காட்டும்? கிரெடிட் பேலன்ஸ். ரிசர்வை சாவடிக்கணும்னா டெபிட் பண்ணணும். அப்ப ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட். சொல்லுங்க, ரிசர்வ் அக்கவுண்ட். ரிசர்வை நான் க்ளோஸ் பண்றேன், அதை ஏக்கும் பிரிச்சு தரணும், பிக்கும் பிரிச்சு தரணும். எந்த ரேஷியோல பிரிச்சு தரணும்? ஓல்ட் ரேஷியோல. அப்ப கால்குலேட்டர் 15,000 into 3/5 comes to, அப்ப 9,000 ஏக்கு போச்சுன்னா ரிமைனிங் 6,000 பிக்கு போ. கம்ஃபர்டபிள்? இப்போவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரீவேல்யூ பண்ண சொல்றாங்க, ரீவேல்யூவேஷன் பண்ண சொல்றாங்க. பண்ணிடலாமா? செக் பண்ணி சொல்லுங்க. क्वेश्चन, பிளான்ட் அண்ட் மெஷினரியோட வேல்யூ என்ன இருக்கு? பிளான்ட் அண்ட் மெஷினரியோட வேல்யூ 7.5% டெப்ரிசியேட் இருக்கு. என்ன சார் பிளான்ட் அண்ட் மெஷினரியோட வேல்யூ? அப்ப 20,000 into 7.5% comes to
1500 rupees plant and machinery depreciated. அப்ப நான் plant and machinery credit பண்ணணும். Correct sir. What is the value of inventory? 16,000. Inventory என்ன இருக்கு? Decrease by 15%. அப்போ 16,000 into 15% come to 2,000. Since inventory ஓட value கம்மியானதுனால inventory நான் credit பண்ணணும். கரெக்டா? Provision for bad and doubtful debts எவ்வளோ percent? எவ்வளோ வேல்யூ? 15,000 வேல்யூ 5% கிரியேட் பண்ணணும் இல்லையா? 750 rupees. கரெக்டா? இதை ஆக்சுவலா நான் ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல டெபிட் பண்ணணுமா? ஐதர் ரீவாலுவேஷன் ரிசர்வ்ல இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏன் சார் நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அக்கௌண்ட்ல பண்றீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட். வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அருள் ரவித்துமி இந்த அசெட் எல்லாம் என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. அதனால நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன் அசெட்டை. கரெக்டா? இப்போ இங்க வாங்க சார், உங்களுக்கு ஆக்சுவலா இல்ல உங்களுக்கு ஆக்சுவலா கிரெடிட்டாஸோட வேல்யூ கம்மியா இருக்கா? எவ்வளோ பர்சன்ட் கம்மியா இருக்கு? 2% கம்மியா இருக்கு. கிரெடிட்டாஸோட வேல்யூ 7,500 ஓட 2% comes to 150 rupees is the reserve for discount on trade payable. Correcta? It is a reserve for discount on trade payable. Trade payable. அப்ப நான் trade payable அப்படியே நான் டெபிட் பண்ணி லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ட்ரேட் பேயபிள் அப்படியே நான் டெபிட் பண்ணி லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? பின்ன நான் வேற என்ன பண்ணணும்னா ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் வாட் பேயபிள்? ட்ரேட் பேயபிள். ரிசர்வ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் வாட் பேயபிள்? ட்ரேட் பேயபிள். நான் ஜஸ்ட் ரிசர்வ் தான் கிரியேட் பண்ணி வைக்கணுமே தவிர டைரக்டா லைபிலிட்டியை கேன்சல் பண்ண கூடாது. அப்ரிஷியேட் பண்றேன். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். சார் அசெட்டோட வேல்யூ கம்மி ஆகும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியா? 4,650 rupees டெபிட் பண்ணியா? எஸ் சார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல லைபிலிட்டி கம்மியாச்சா? அப்போ 150 rupees கிரெடிட் பண்ணியா? அப்போ 4,650 minus 150 comes to 4,500 rupees ஓட நெட் லாஸ் இருக்கா? ஏன்னா டெபிட் தான் அதிகமா இருக்கு. ஆமா சார், டெப்ரிசியேஷன் தான் அதிகமா இருக்கு. அப்ப இந்த 4,500 rupees ரெண்டு பார்ட்னர்ஸ்க்குமே நீ கொடுக்கணுமா? யாருக்கும் எந்த ரேஷியோல கொடுப்ப? அப்ப 4,500 into 3/5 comes to 2,700. உயிரோட இருக்கியா? அது மாதிரி இங்க 4,500 into 2/5 comes to 1,800. Comfortable? So my dear lovable students, 2,700, 1,800, 4,500. Comfortable? இப்போ வா சார், பியோட கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் நம்ம. பியோட இப்போ நான் பியோட கேபிட்டல் அக்கௌண்ட் போடணுமா? பிக்கு டோட்டலா இங்க எவ்வளோ ருபீஸ் சார் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு? இப்போ கால்குலேட்டருக்கு வா. 15,000 பிளஸ் ஃபர்ஸ்ட் என்ன சார் என்ட்ரியில 10,000 கிரெடிட் பண்ணிருக்கியா? அப்ப நீ ஆட் பண்ணிக்கோ. அடுத்ததுல ஒரு 6,000 rupees கிரெடிட் பண்ணிருக்கியா? அப்ப பிளஸ் 6,000 ஒத்துக்கிற நீ. அடுத்ததுல சார் பிஏ எதுவுமே கிரெடிட்டும் பண்ணல டெபிட்டும் பண்ணல. அடுத்ததுல கிரெடிட்டும் பண்ணல டெபிட்டும் பண்ணல. ஆனா 1,800 மைனஸ் 1,800. அப்ரிஷியேட் பண்றியா? மைனஸ் 1,800. நெக்ஸ்ட் ஒன் சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். 15 plus 10 plus 6,000 minus 1,800 comes to 29,200 rupees தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து பார்ட்னருக்கு தரணும் பேயபிள். அப்ப நான் அந்த கேபிட்டலை கேன்சல் பண்ணட்டுமா? அதனால தான் பீஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 29,200 டு பீஸ் லோன் அக்கவுண்ட் 29,200. இது நான் எப்போ பே பண்ணுவேன்னா ஃபியூச்சர்ல என்கிட்ட எப்போ காசு வருதோ அப்போ பே பண்ணுவேன். ரைட்டா? இப்போ நான் இங்க பாரு, ஹியர் இட் இஸ் அஸ்யூம் தட் அமௌண்ட் பேயபிள் டு பி இஸ் டிரான்ஸ்ஃபர் டு இஸ் என்ன அக்கவுண்ட்? லோன் அக்கவுண்ட். பிங்கிற பார்ட்னருக்கு பே பண்ண வேண்டியதை லோனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கேன் ஐ ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட்? சார் வா, பேலன்ஸ் ஷீட்ல போய் பாரு. ஒரிஜினல் பிளான்ட் அண்ட் மெஷினரி வேல்யூ என்ன? 20,000 சார். ஜேர்னல் என்ட்ரியில எவ்வளவு கம்மி பண்ணிருக்க? ஜேர்னல் என்ட்ரியில பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளவு கிரெடிட் பண்ணிருக்க? அப்ப 20,000 1,500 போனா 18,500. கம்ஃபர்டபிள்? அப்படியே இன்வென்ட்ரிக்கு வா. ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட்ல இன்வென்ட்ரி எவ்வளவு? 16,000 மைனஸ்
2400 போச்சுனா 13. Trade payable already 15,000 750 போச்சுனா 14,250. கரெக்டா? எஸ் சார். கேஷ் அட் பேங்க்ல எந்த சேஞ்சுமே இல்லை. கேஷ் இன் ஹேண்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. 52,850. கரெக்ட் தானே? கிரெடிட்டாஸ் டோட்டலா 7,500 பேயபிளா? அதில் there is a reserve for discount of 150. அப்ப பேலன்ஸ் பேயபிள் 7,350. ரைட்? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஸ் கேபிட்டல் 16,300. கரெக்டா? பியோட கேபிட்டல் வராது. இனிமே பியோட லோன் அது எவ்வளோ அமௌண்ட்னா 29,200. அவரோட கேபிட்டல் இருக்கு, அவருக்கான ஷேர் ஆஃப் ரிசர்வ் இருக்கு, அவருக்கான ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு, எல்லாமே சேர்த்து ஏ பிக்கு எவ்வளோ செட்டில் பண்ணணும்னா 29,200. கம்ஃபர்டபிள்? 2 minutes அந்த கொஸ்டினை கோ த்ரூ பண்ணுங்க. தென் வில் டூ illustration number 3. 2 minutes அந்த கொஸ்டின் ஒன்று கோ த்ரூ பண்ணுங்க. சொல்லுங்க சார். ரீவாலுவேஷன் போடலாம் சார். either you can use revaluation account or you can use profit and loss adjustment account. Can I move to illustration number 2? Yes sir. Yes. F, G and K were partners in LLP sharing profits and losses at the ratio of 2:2:1. மூணு பேர் பார்ட்னரா இருக்காங்க. 2:2:1. K wants to retire on 31/12/2022. அவர் ஒரு பர்டிகுலர் டேட்ல ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறார். Given below is the balance sheet of partnership as well as other information. Sundry fixed asset 1,50,000, inventory 50,000, trade receivable 70,000, including bills receivable 20,000, bank 50,000, total 3,20,000. கரெக்டா? மூணு பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. FGK reserves 10,000, trade payable 50,000, total 3,20,000. F and G agree to share profits and losses at the ratio of 3:2 in future. That means sir, இப்போ மூணு பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. யாரு யாரு? FGK. இதுல யார் ரிட்டையர் ஆக போகிறாங்க? K ரிட்டையர் ஆக போறாங்க. யார் மட்டும்தான் இருப்பாங்க? FG. இவங்க F-ம் G-யும் ஃபியூச்சர்ல 3:2 பேசிக்கா ஓல்ட் ரேஷியோ நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் குட்வில் இஸ் டேக்கன் டு பி ஹவு மச்? 50,000. மொத்தமா பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட வேல்யூ 50,000 குட்வில். சன்ட்ரி ஃபிக்ஸட் அசெட் ஆர் டு பி ரீவேல்யூட் அப்வர்ட் பை 30,000 ரூபாய் அப்வர்ட் ரீவேல்யூவேஷன். அண்ட் இன்வென்ட்ரி பை inventory 10,000 ரூபாய். bills receivable dishonored how much? on 31/12/2022 but not recorded in the books. அது books of accounts la recorded. dishonor of bill was due to insolvency of the customer. ஏன் அந்த மாதிரி டிசால்வென்ஸ் ஆச்சு? ஆச்சுன்னா கஸ்டமர் இன்சால்வென்ட் ஆயிட்டான். நம்ம காசு தர வேண்டியவன் தரல. F and G agree to bring sufficient cash to discharge claim of K. இப்ப K ரிட்டையர் ஆகுறாரா? F and G என்ன சொல்றாருன்னா, நான் தரேன் உனக்கு, I will pay. சார் காசு எடுத்துட்டு வரலாம். To make their capital proportionate. அதுக்கு மட்டும் காசு எடுத்துட்டு வரல, அவங்களோட கேபிட்டல் என்ன பண்ண போறாங்க? ப்ரொபோர்ஷனேட் பண்ண போறாங்க. ஆல்சோ தே வாண்டட் டு மெயின்டைன் 75,000 பேங்க் பேலன்ஸ் ஃபார் என்ன கேபிட்டல்? அது இல்லாம மூணு விஷயத்துக்காக கேஷ் எடுத்துட்டு வர்றாங்க. ரிட்டையர் பார்ட்னரை செட்டில் பண்ணணும் சார், இவங்க ரெண்டு பேரோட கேபிட்டலை ப்ரொபோர்ஷனேட் பண்ணணும். மூணாவது அட்லீஸ்ட் 75,000 required past necessary journal entry, capital account of partner and draft the balance sheet of necessary F and G after யாரோட ரிட்டையர்மெண்ட்? K ஓட ரிட்டையர்மெண்ட். முதல்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டலாமா? இப்போ யாரு சார் அவுட் கோயிங் பார்ட்னர்?
கே சார். யாரு சார் கண்டினியூவிங் பார்ட்னர்? எஃப்என்ஜி. அப்ப எஃப்ஜிக்கு என்ன இருக்கும்? கெயின் இருக்கும் சார். அவுட் கோயிங் பார்ட்னருக்கு சாக்ரிஃபைஸ் இருக்கும். கரெக்டா? அப்ப கெயின் பண்றவங்க சாக்ரிஃபைஸ் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா காம்பன்சேட் பண்ணி தான் வா. ரொம்ப சிம்பிள் சார். எவ்வளோ சார்? வாட் இஸ் த டோட்டல் குட்வில்? 50,000 சார். சூப்பர் சார். அதுல ரிட்டையர் ஆன பார்ட்னரோட ஷேர், அவரோட ஓல்டு ஷேர் 1/5 சார். அப்படின்னா 50,000 1/5 கம் டு 10,000. கரெக்டா? இப்போ இந்த 10,000 எந்த பார்ட்னருக்கு கெயின் வந்திருக்கோ அந்த பார்ட்னர் ரிட்டையரிங் பார்ட்னர் காம்பன்சேட் பண்ணும். கரெக்ட் தானே? எப்படி சார் நீ கெயின் கண்டுபிடிப்ப? கெயின் இஸ் ஈக்குவல் டு நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆளுக்கு நியூ ரேஷியோ எவ்வளோ? 3/5. ஓகே. 3/5 மைனஸ் ஓல்ட் ரேஷியோ 2/5. அப்போ 1/5 இவருக்கு என்ன இருக்குன்னா கெயின் ஆயிருக்கா? எஸ் சார். அடுத்த ஆளுக்கு சார் நியூ ரேஷியோ 2/5 மைனஸ் ஓல்ட் ரேஷியோ 2/5. அப்போ இவருக்கு எதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பா யாருக்கு மட்டும்தான் கெயின் ஆயிருக்கு? எஃப். அப்போ எஃப் யாரை காம்பன்சேட் பண்ணணும்? அதனால தான் எஃப்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 10,000 டு கேஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 10,000. திஸ் பாயிண்ட் கிளியர்? இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆக போறாரா? ஏதாவது பார்ட்னர் ரிட்டையர் ஆக போற டைம்ல பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்குன்னா ரிசர்வ்ஸ் இருக்குன்னா அந்த ரிசர்வ்ஸை பிரிச்சு கொடுத்தணும். யாருக்கு? யாருக்கு? எல்லாருக்குமே. என்ன ரேஷியோ? அப்ப ரிசர்வ்ஸ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ? எஃப்க்கும் போகும், ஜிக்கும் போகும், கேக்கும் போகும். எந்த ரேஷியோல? ஓல்டு ரேஷியோல போகும். விச் இஸ் 2:2:1ல போகும். கரெக்டா? இப்ப நான் வர ராஜா சார், அவன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கானா? எஸ் சார். சன்ட்ரி பிக்சர் அசெட் 30,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். அப்ப நான் சன்ட்ரி பிக்சர் அசெட் டெபிட் பண்ணணுமா? சன்ட்ரி பிக்சர் அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவாலுவேஷன் போடணும். கரெக்டா? சார் இன்வென்ட்ரி அக்கவுண்ட் அதுவும் 10,000 இன்க்ரீஸ். அப்ப டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் 40,000. கம்ஃபர்டபிள்? ட்ரேட் ரிசீவபிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ருபீஸ் டிக்ரீஸ்? அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 5,000 டு ட்ரேட் ரிசீவபிள் 5,000. உயிரோடு இருக்கியா? அப்போ உனக்கு 40,000 ருபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. 5,000 ருபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் ஆயிருக்கு. அப்படின்னா நெட் கிரெடிட் 35,000 ப்ராஃபிட் ஆகுது. இது எஃப்க்கும் ஜிக்கும் கேக்குமே ஓல்ட் ரேஷியோல பிரிச்சு தர்றோமா? விச் இஸ் 2:2:1. உயிரோடு இருக்கியா? அப்ப எஃப்க்கு 14,000 கிடைக்கும், ஜிக்குமே 14,000 கிடைக்கும், கேக்கு 7,000 ருபீஸ் கிடைக்கும். என்ன அப்ரிஷியேட் பண்றியா? இப்போவா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க தேவைப்படுற காசை நாங்க காசா கொண்டு வரோம்னு சொல்றாங்கல்ல. இவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது நீ கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடட்டுமா? அதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டாதான்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாதான் அவங்க எவ்வளோ காசு கொண்டு வரணும்னு தெரியும். அப்போ பை பேலன்ஸ் ப்ரோட்டோன் ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட்ல 120, 80, 16 இருக்கா? எஸ் சார். இப்போ எப்பவுமே வெளியே போற பார்ட்னருக்கு சாக்ரிஃபைஸும் கண்டினியூ பண்ற பார்ட்னருக்கு யாரு கண்டினியூ பண்றா? எஃப்ஜி. அதுல யாருக்கு கெயின்? எஃப்க்கு மட்டும் கெயின். கரெக்டா? ஜிக்கு எதுவுமே இல்லை. அப்ப எஃப் தான் யாருக்கு தரணும்? கேக்கு தரணும். அவுட் கோயிங் பார்ட்னரான 10,000 ருபீஸ் கேக் கொடுத்துட்டாரு. கரெக்டா? இது எஃபோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கம்மி பண்ணுவோமா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் டு அன் எண்ட். சார் என்ன ஆகும்போது? ரிட்டையர் ஆகும்போது நம்ம ரீவேல்யூ பண்ணுவோமா? எஸ் சார். அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போடுவோமா? அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் வந்துச்சு. அது எந்த ரேஷியோல? ஓல்டு ரேஷியோல. எந்த பார்ட்னருக்கு? எல்லா பார்ட்னருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா பிரிச்சு கொடுத்துருவேன். கம்ஃபர்டபிள்? சார் ரிட்டையர்மெண்ட் டைம்லயோ டெத் டைம்லயோ அட்மிஷன் டைம்லயோ ஏதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்குன்னா அது எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? அது டிபெண்ட்ஸ் அப்பான். அட்மிஷன்னா ஒரு மாதிரி, ரிட்டையர்மெண்ட்னா ஒரு மாதிரி, டெத்னா ஒரு மாதிரி. கரெக்டா? இப்போ நீ பார்த்தேன்னா சார் எஃப்ஜிகே இதுல யாரு சார் போறா? கே. இப்ப கேக்கு எவ்வளோ ருபீஸ் பேயபிள் காட்டுது? 70.
அப்ப அது அப்படியே பை பேலன்ஸ் brought down 79,000 போட்டு டு பேங்க் 79,000 போட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? யாரை பே பண்ணிடலாம்? ரெண்டு பேரும் சேர்ந்து செட்டில் பண்ண போறாங்க. யாரை செட்டில் பண்ண போற நீ? கே செட்டில் பண்ற. இங்க வர. அதனால தான் என்ட்ரி கேஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 79,000 டு பேங்க் அக்கவுண்ட் 79,000. கம்ஃபர்டபிள்? இப்ப எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் காசு எடுத்துட்டு வரணும்ல. அது ரேஷியோல எடுத்துட்டு வரணும். இங்க பாரு. இப்ப எஃப்க்கு 1,28,000 ஜிக்கு 98 இருக்கா? எஸ் சார். சார் 1,28,000 98 இருக்கு. ஆனா இவங்களோட இது என்ன கேபிட்டல் இருக்கணும்? இவங்களோட கேபிட்டல் வந்து பேலன்ஸ் ரேஷியோல இருக்கணும்ல. இங்க பாரு. சன்ட்ரி ஃபிக்ஸட் அசெட் சார் ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு? ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் அப்படின்னா 1,80,000. கரெக்ட் சார். இன்வென்ட்ரி ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு? 50,000 இருந்துச்சு. 10,000 டோட்டலா. ட்ரேட் ரிசீவபிள் இன்க்ளூடிங் பில்ஸ் ரிசீவபிள் 65,000. கரெக்டா? பேங்க் எவ்வளோ? அப்ப டோட்டலா 3,80,000 rupees டோட்டல் அசெட் இருக்கா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிட்ட டோட்டல் அசெட் 3,80,000 rupees இருக்கா? பேங்க் 50 தான் இருக்கா? மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு வேணும்னு கொஸ்டின்ல சொல்றாங்க பாரு. மினிமம் நம்ம என்னன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் முன்னாடி எடுக்கல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் என்ன வரணும்னு பாக்குறோம். அப்ப 75,000 மினிமம் வேணுமா? அப்ப நம்ம கிட்ட எல்லாம் சேர்ந்து 3,08,000 rupees அசெட் வேணும். கம்ஃபர்டபிள்? இந்த 3,08,000 rupees எதுல? அசெட்ல. கிரெடிட்டார் 50,000 ரூபாய் கிரெடிட்டார்ஸ் ஆல்ரெடி இருக்கா? அப்படின்னா 3,80,000 இருந்து 50,000 போச்சுன்னா 3,30,000 rupees is the capital to be introduced. எஸ் சார். ரெண்டு பேர் சேர்ந்து இது எந்த ரேஷியோல இருக்கணும்? மியூபிஎஸ்ஆர்ல இருக்கணும். கரெக்டா? அப்ப 3,30,000 into 3/5 comes to 1,98,000. உயிரோட இருக்கியா? நெக்ஸ்ட் ஒன் 3,30,000 into 2/5 comes to 1,30,000. இங்க பாரு. இந்த 198 132 தான் இங்க க்ளோசிங் பேலன்ஸ் வந்திருக்கு. அதனால டு பேலன்ஸ் கேரி டவுன் 198 132. கம்ஃபர்டபிள்? இப்போ என்கிட்ட 198 இருக்க வேண்டியங்க 128 தான் இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்னர் 70,000 rupees கொண்டு வரணும். 132 இருக்க வேண்டியங்க 98 தான் இருக்கு. 132 minus 98 comes to 34,000 கொண்டு வரணும். கரெக்டா? அப்படின்னா 70 plus 34 comes to 1 lakh மொத்தமா கொண்டு வரணும். ஒத்துக்கிற நீ? அதுதான் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 1,04,000. யாரு கொண்டு வரணும்? எஃப் கொண்டு வரணும், ஜியும் கொண்டு வரணும். எஃப்ஸ் கேபிட்டல் 70,000, ஜிஸ் கேபிட்டல் 34,000. உயிரோட இருக்கியா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேலன்ஸ் ஷீட் வருமா? எஸ் சார். இப்போ பேங்க் அக்கவுண்ட் பாரு. ஆல்ரெடி கம்பெனி கிட்ட 50,000 ரூபாய் தான் இருந்துச்சு. எஃப்ஓட கேபிட்டல் 70,000 ரூபாயும் ஜியோட கேபிட்டல் 34,000. டோட்டல் 1,54,000 கையில் இருக்குமா? அதுல யார ஓட விடு? கே. ஏன்னா கே என்ன ஆகுறான்? ரிட்டையர் ஆகும். ரிட்டையர் ஆகிற டைம்ல டோட்டலா அவனுக்கு எவ்வளவு பே பண்ணும்? 79,000. அப்படின்னா பேலன்ஸ் அவளுக்கு நம்ம என்ன பே பண்ணணும்? 75,000. பக்கா? அட்மின் கிளியர்? எஸ் சார். ஏபிள் டு அப்ரிஷியேட் சார்? எஸ் சார். இப்போ அவன் என்னென்ன நம்ம கிட்ட கேட்டிருக்கான்னா பாரு. பாஸ் நெசசரி ஜர்னல் பண்ணிட்டோம். கேபிட்டல் அக்கவுண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அண்ட் டிராஃப்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்ஸஸ் எஃப்ஜி ஆஃப்டர் கேஸ் ரிக்வயர்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ வி டன். கரெக்டா? இங்க பாரு. பேலன்ஸ் ஷீட் இதுதான். ஒண்ணுமே இல்லை. சன்ட்ரி ஃபிக்ஸட் அசெட் 1,80,000. ஏன்னா 1,50,000 plus 30. இன்வென்ட்ரி 50,000 plus 10,000 comes to 60,000. Trade receivable 70 minus 5,000 65,000. பேங்க் தேவைப்பட்டது 3,80,000. அப்படின்னா லைபிலிட்டி எவ்வளவுதான் வரணும்? ட்ரேட் பேயபிள் 50,000. சார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை பார்ட்னர்? 3 பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த 2 பார்ட்னரோட கேபிட்டல் பேலன்ஸ். இது எப்படி வந்துச்சுன்னா எவ்வளோ கேபிட்டல் அசெட் மைனஸ் லைபிலிட்டி போட்டு எவ்வளோ கேபிட்டல் வரணுமோ அதை 3:2 நம்ம பிரிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா?
New ratio. That's it with regard to question number 2 also. Comfortable? Easy? 3 minutes I will give you. Go through the question, read the question, settle. If there is any doubt, you just ask to me. I will move into illustration number 3. Concept clear? Coming to illustration number 3. A, B and C were in partnership, sharing profits and losses in the proportion of 5:4:3. The balance sheet of the firm as of 31st March was as follows. Fixtures, inventory, trade receivable, cash. Total 3,33,910. ABC, 3 partners was there. Trade payable, ivlo. A had been suffering from ill health. A என்னாச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கார். And gave notice that he wished to retire. அவர் என்ன சொல்றாருன்னா, போதும்பா பார்ட்னர்ஷிப்ல நான் இனிமே பார்ட்னரா இருக்க விருப்பப்படல, நான் ரிட்டையர் ஆயிரு. An agreement was therefore entered into on the terms of which are as follows. Agreement போட்டிருக்காங்க, இது agreement of terms. Profit and loss for the year ended 31st March 2022, which showed a net profit of was to be reopened. Last year 48,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை தொடர்ந்து பிரிச்சு பார்க்கணும் எனக்கு. ஓகே. B was to be credited with how much rupees as bonus? அதில் 4,000 ரூபாய் பிக்கு என்னவா தரணும்? போனஸ் தரணும். In consideration of extra work which has been devolved upon him during the year. அவரு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பி எக்ஸ்ட்ரா ஒர்க் வேலை செய்யறாரு. புரியுதா? ஓனர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யறது இல்லை. ஆனா மிஸ்டர் பி எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யறதுனால அவருக்கு 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரணும். அப்ரிஷியேட் பண்ற நீ. Profit sharing was to be revised from 1st April 2021 as to what is to what. முன்னாடி 5:4:3ல போயிட்டு இருந்துக்கு. அதெல்லாம் எனக்கு வேணாம். 3:4:4ல எனக்கு வந்து PSR பிரிச்சு தரணும். ஓகே. Goodwill was to be valued at how many year purchase? Of the average profit of the preceding how many year? 5 years. Last 5 வருஷத்தோட. The fixtures were to be revalued by a what valuer? Independent valuer. Valuation arising out of the above agreement were goodwill how much? Fixture how much? A provision of 2% was to be made for inner debts, doubtful debts, and remaining assets were to be taken at their B and C agreed as between themselves to continue the business, sharing and profits in the ratio of N/N, and decided to retain the fixture on the books at what value? Revised value. And to increase the provision for doubtful debts to 6%. Right, sir? Show the journal entry to give effect to the above arrangement and to draw up the capital account of the partner after carrying out all adjusting entry as stated above. Hello. வாராஜா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி ended 31st March which showed a net profit of 48,000 was to be open. அப்ப 48,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆல்ரெடி நான் எல்லா பார்ட்னர்ஸுக்கும் எக்ஸிஸ்டிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த ப்ராஃபிட் தப்பு, அதை நான் வந்து பிரிச்சு கொடுத்ததை ரிவர்ஸ் பண்ண போறேன். கரெக்டா? பிரிச்சு கொடுக்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்பேன், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை இப்போ நான் திருப்பி எடுக்க போறேன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். கம்ஃபர்டபுளா? சவா எந்த ரேஷியோ? 48,000 இன்டூ ஓல்ட் ரேஷியோ. அப்போ 5/12. சொல்லு, 48,000 இன்டூ 5/12. 20,000 ஏ கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். கரெக்டா? அடுத்து 48,000 இன்டூ செகண்ட் பார்ட்னர் 4/12. 16,000 rupees பி கிட்ட இருந்து திரும்பி வாங்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் சார், 48,000 இன்டூ 3/12 comes to 12,000 சி கிட்ட இருந்து திரும்பி வாங்கணும். Can I proceed to profit and loss adjustment account 48,000? இப்போ எங்கிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கா? திருப்பி எனக்கு 48,000 rupees திரும்பி வந்துச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லையா?
அதுல இருந்து 4000 ரூபாய் யாருக்கு தரணும்? அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 4000 டு பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4000. அப்ப நான் பீஸ் தரணும்னா பியோட கேபிட்டல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுமா? இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ 48,000ல இருந்து 4000 ரூபாய் போச்சுன்னா 44,000. இந்த 44,000 எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே நியூ ரேஷியோல பிரிச்சு தரணும். கரெக்டா? 3:4:4 உயிரோடு இருக்கியா? அப்ப 44,000 into 3 divided by 11. 44,000 into 3 by 11. 12,000 யாருக்கு? ஏக்கு. நெக்ஸ்ட் ஒன் 44,000 into 4 by 11 அப்படின்னா 16,000 பிக்கு. அதே ரேஷியோ தான் சீக்கும். கேன் ஐ ப்ரொசீட்? கமிங் டு ஃபிக்சர்ஸ் மேன். ஃபிக்சர்ஸ் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? $8,200 இருந்து 10,980 இருக்குன்னா 10,980 minus 8,200 அப்படின்னா 2,780. அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? என்ன என்ட்ரி போடுவேன்? ஃபிக்சர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 2,780 டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 2%. சார் அவ்வளோதான். 2,780ல ஒன்றும் இல்லடா. ஃபிக்சர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 2,780. சார் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் என்னாச்சுன்னு பாரு. 2% கிரியேட் பண்ணுமா? அப்ப 93,500 into 2%, 1,870. இதா புரியுதா? அப்ப ஃபிக்சர்ஸ் அக்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அதை டெபிட் பண்றோம். சார் ப்ரொவிஷன் கிரெடிட் பேலன்ஸ்ங்கிறதுனால கிரெடிட் பண்றோம். இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் வருது இல்ல? 2,780 minus 1,870 comes to டோட்டலா 910 ரூபீஸோட எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். ஏன்னா அசெட் என்ன இருக்குன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட்டோட வேல்யூ என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ப்ராஃபிட் அது நான் பார்ட்னர்ஸ் கிரெடிட் பண்ணணுமா? இந்த 910 ரூபீஸ் நியூ ரேஷியோல பிரிச்சிரு. எதுல? நியூ ரேஷியோல பிரிச்சிரு. சார் எவ்வளவு வருது? 3/11. என்னடா தம்பி? 910 into what is the new ratio? New ratio என்ன? 3:4:4. என்னடா கன்ஃபியூஸ் ஆகுற? டக்குன்னு வாடா. 910 into 3/11 எவ்வளவு வருது ஆன்சர்? 248.18. 248 கரெக்டா? ஏன் சார் நீங்க எந்த ரேஷியோல பிரிக்காம, ஓல்ட் ரேஷியோல பிரிக்காம என்ன ரேஷியோல பிரிக்கிறீங்க? நியூ ரேஷியோ. அதுதான் கொஸ்டின்ல ரெட்ரோஸ்பெக்டிவா ரேஷியோ மாத்த சொன்னானே, ரிவைஸ்ல சொல்லிட்டானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல எந்த ரேஷியோல போயிருக்கும் கணக்கு? ஓல்ட் ரேஷியோல போயிருக்கும். அதான் ஓல்ட் ரேஷியோ வேண்டாம், எனக்கு நியூ ரேஷியோ போதும்னு சொல்லிட்டானா, அதனால தான் நியூ ரேஷியோல பிரிக்கிறேன். அதர்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி எந்த ரேஷியோல தான் பிரிக்கணும்? ஓல்ட் ரேஷியோ. அப்ப 910 into என்ன by 11? 3/11 comes to 248. அடுத்தது 910 into 4/11 comes to 331. பாயிண்ட் வருது சார், 331. ரிமைனிங் ஆல்சோ அதே தான் 331. என்னப்பா உயிரோடு இருக்கியாப்பா? இப்ப ஏ ரிட்டையர் ஆகுறாரா? ஏக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுக்கணுமோ அதை அப்படியே நம்ம லோன் அக்கௌண்டா மாத்திடுவோமா? அப்பவா நேரா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுமா? வா வா வா. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்ட் சொல்லு. ஓப்பனிங் பேலன்ஸ் 1,35,930, 95,120, 61,170. உனக்கு எதாவது புரிஞ்சுக்கிறியா? இப்போ நான் ஜர்னல் என்ட்ரி போட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஓகே. இந்த 48,000 நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா 20, 16, 12. இங்க பாரு சார். சார் 20, 16, 12 ரிவர்ஸ் பண்ணா டெபிட் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ நான் அதுல இருந்து 4,000 ரூபாய் திருப்பி ரிவர்சல் கொடுத்துட்டேன்னா யாருக்கு மட்டும்? அப்ப பியோட கேபிட்டல் மட்டும் 4,000 ரூபாய் கிரெடிட் பண்ணிட்டேன். உயிரோடு இருக்கியா? அப்ப 48,000 ரூபாயில இருந்து 4,000 ரூபாய் போச்சுன்னா ரிமைனிங் 44,000. அந்த 44,000 நான் நியூ ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்டேன்னா, அப்படி பிரிச்சா 12, 16, 16 எனக்கு வருதா?
அதை தான் நான் இந்த சைடில் சார் 12 16 16 ஐயோ 12 16 16ன்னு போட்டிருக்கேன் ரைட்டா சார். எனக்கு ஃபிக்ஸ்சர்ஸ் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்துச்சு இல்லையா? இதை இங்கே வந்துச்சு உனக்கு டோட்டலா? ஃபிக்ஸ்சர்ஸ் 2780 அதிகம் பண்ணிட்டேன், டவுட்ஃபுல் டெட்ஸ் 1870 அதிகம் பண்ணிட்டேன். பார்ட்னர் நீ கிரெடிட் தானே பண்ணியிருக்க, அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல 248 331 331 ப்ராஃபிட் தானே? 248 331 331 ஏய் ப்ராஃபிட் ஷுட் பி கிரெடிட்டட் இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தானே? அது என்னன்னா உங்க ரெண்டு ஐட்டம் தானே இருக்கு, அதுக்கு போய் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போட வேண்டிய டைரக்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடு. உனக்கு ஏதாவது புரியுதா? எஸ் சார். இப்போ என்னன்னா சார் நான் ஏக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுக்கணும் தானே கண்டுபிடிக்கணும். எஸ் சார். இல்லை ஒரு செகண்ட். ஏ ரிட்டையர் ஆக போறாரா? ஏ ரிட்டையர் ஆக போறாருன்னா ஏக்கு கெயின் இருக்குமா சாக்ரிஃபைஸ் இருக்குமா? அப்படியாச்சா? ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கெயினா சாக்ரிஃபைஸா? ரிட்டையரிங் பார்ட்னருக்கு. மிச்சவங்களுக்கு தான் என்ன இருக்கும்? கெயின் இருக்கும். கண்டினியூங் பார்ட்னர்ஸ் தான் கெயின் இருக்கும். தெளிவுதான். நீ கரெக்டாக சொல்லுவ, நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதா என் வேலை. திருப்பி நீ கரெக்டாக யோசிச்சுட்டு ஆமாம் சார் சொல்லணும். ரைட் சார். அப்போ கண்டினியூங் பார்ட்னருக்கு என்ன இருக்கும்? கெயின் இருக்கும் சார். கெயின் தான் சார். ஹலோ சார். அப்போ இங்கே வா, கண்டினியூங் பார்ட்னர் ரெண்டு பேருமே அவங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணுமா? டெபிட் பண்ணி அவங்களோட கெயினை சாக்ரிஃபைஸ் ஆன ஏக்கு கொடுத்துடணுமா? அதுக்கு எனக்கு குட்வில் தேவைப்படுதா? குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? எவ்வளோ குட்வில் சொல்லியிருக்காங்க? 56,800 சொல்லியிருக்காங்க. இதுல ஏவோட ஷேர் 3/11. அப்ப 56,800 into 3/11 15,490 491. சரி சார், அழாதீங்க. 15,490 உயிரோடு இருக்கியா? இதுதான் சார் ரிட்டையரிங் பார்ட்னரோட சாக்ரிஃபைஸ். இத மிச்ச ரெண்டு கண்டினியூங் பார்ட்னர்ஸும் என்ன பண்ணணும்னா பேர் பண்ணணும். அது விச் இஸ் என்ன சார்? நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ. யாருக்கு? அப்ப பிக்கு சொல்லு எவ்வளோ சார் ஓல்ட் ரேஷியோ? 4/11. நியூ ரேஷியோ 3/5. இதை நீ மைனஸ் பண்ணேனா உனக்கு 13/55 கிடைக்கும். இதே சிக்கு 4/11 and 2/5 பண்ணேனா 2/55 கிடைக்கும். அப்ரிஷியேட் பண்றியா? அப்படின்னா 13:2 இஸ் த கெய்னிங் ரேஷியோ. அப்ப இந்த 15,491 into 13 divided by 15 போட்டேனா 13,426. யாரோட கெயின்? பியோட கெயின். அப்ப 13,425. அழாத, ₹1 டிஃபரன்ஸ். ஓகே, அப்படின்னா அடுத்தவனுக்கு 2066. இது யாரும் பியும் சியும் பேர் பண்ணி ஏக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதான் 13,425 பிளஸ் இவன் 2066 கொடுக்கணும். என்னடா உயிரோடு இருக்கியா? அப்ப ஏக்கு டோட்டலா அவனோட கேபிட்டல் 1,35,930. ஹலோ, P&L அட்ஜஸ்ட்மெண்ட் 12,000, ப்ரொவிஷன் 248, பியும் சியும் சேர்ந்தா 13,425 plus 2,066. டோட்டலா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மிஸ்டர் ஏக்கு 1,69,669 கொடுக்கணும். கரெக்டா? அப்ரிஷியேட் பண்றியா? அதுல அவன் நமக்கு 20,000 rupees தப்பான ப்ராஃபிட் நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். நம்ம திருப்பி வாங்கிட்டோமா? ஓகே சார். அப்போ 1,63,669ல 20,000 மைனஸ் பண்ணேனா 1,43,669 தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் யாருக்கு தர வேண்டிய அமௌண்ட்? ஏக்கு தர. அது என்னவா மாத்திடு? ஏ ஸ்லோனா மாத்திடு. அப்ரிஷியேட் பண்றியா? அவ்வளவுதான். பியும் சியும் நார்மலா டாலி பண்ணிடு. ஆல்ரெடி ஓப்பனிங் கேபிட்டல் 35,120 இருக்கு. பிளஸ் அவனோட சேலரி, பிக்கு கொடுக்க வேண்டிய சேலரி 4,000. எஸ் சார். சார் நம்ம
தப்பான ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டு கரெக்டான ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணுமா? அப்ப பிக்கு கரெக்டான ப்ராஃபிட் 16,000 வந்துச்சா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அந்த நெட் ஆஃப் அமௌண்ட்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு, ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் இருக்கா? இதெல்லாம் சேர்ந்ததா 1,15,451. அப்படின்னா பார்ட்னர்ஷிப் மிஸ்டர் பிக்கு 1,14,451 தரணுமா? ஆமா சார். அதுல 60 தப்பா கிரெடிட் பண்ண ப்ராஃபிட் 16,000 கரெக்ட் தானே? அது இல்லாம சார் ப்ரொவிஷன் ஃபார் என்ன டெட்ஸ்? டவுட்ஃபுல் டெட்ஸ். அந்த டவுட்ஃபுல் டெட்ஸ் லைபிலிட்டி பிரிச்சு தரணும்ல. பாருங்க சார், ஃபிக்ஸர் வந்து 2780, இதை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆனால் நம்ம பார்ட்னர்ஷிப்பை கிரெடிட் பண்ணுவோம் நம்ம. ஹலோ எஸ் சார். அப்போ என்ன பண்ணுன்னா அது பிரிச்சிரு. இல்லை டோட்டலாக எவ்வளோ அசட்டுக்கு எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு புக்கு பார்த்து சொல்லு. ஃபிக்சர்ஸ் எவ்வளோ? அதான் டிஃபரன்ஸ். 2780 ஃபிக்சர்ஸ் அதிகமாக இருக்கா? ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா இங்கே பாரு, ஃபிக்சர்ஸ் அதிகமானதுனால தான் ஃபிக்சர்ஸை டெபிட் பண்ணுறேன், லைபிலிட்டி அதிகமானதுனால தான் லைபிலிட்டியை கிரெடிட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நாக் ஆஃப் பண்ணி பாரு. 2780 மைனஸ் 1870 போட்டேனா, 2780 மைனஸ் 1870 போட்டேனா 910. இதை தான் 3 பேருக்கு பிரிச்சிருக்க. இந்த 3 பேருக்கு பிரிச்சது நீ ஆல்ரெடி 248 331 331 கிரெடிட் பண்ணி கொடுத்துட்ட. இப்போ என்னோட டவுட் உங்ககிட்ட என்னன்னா, அது என்னது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் திருப்பி 6%? அந்த 6% இன்க்ரீஸ் பண்ணது இதில் இல்லையா? புரியுதா? அப்ப இங்க வா, இந்த பாயிண்ட் எங்க? பிஎன்சி அக்ரீட் ஆஸ் பிட்வீன் தெம்செல்ஃப். மொத்தம் முன்னாடி யாரெல்லாம் இருந்தா? அதுதான் ட்விஸ்ட் கொஸ்டின்ல என்னன்னா, அப்ப பிஎன்சி அக்ரீட்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் மீனிங். புரியுதா? as between themselves to continue the business sharing profits in the ratio of n/n. இவங்க ரெண்டு பேர் 3:2ல ஷேர் பண்ணிக்கலாம். and decide to retain the fixture on the books at the what value? அந்த ரிவைஸ் வேல்யூ என்னவோ அதுலயே நம்ம கேரி பண்ணிக்கலாம். and to increase the provision for doubtful debts to ஆல்ரெடி 2% வச்சிருக்க. அப்ப 6% எக்ஸ்ட்ராவா 4% வச்சா போதும். அப்ப எவ்வளவு சார் டெட்டார்? 93,500 into 4% comes to 3,740. இத யாரு தான் பேர் பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் இல்ல, கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ். யார் கண்டினியூ பண்ண போறாங்களோ அவங்க. அப்ப 3,740 இத பார்ட்னர் 1 பார்ட்னர் 2 பேர் பண்ணுமா? அப்ப 3,740 into 3/5 வந்து பிக்கு எவ்வளோ? 2,244. இதுதான் 2,244. எதா புரியுதா சார்? சாரே எதா புரியுதா? அப்ரிஷியேட் பண்ண முடியுதா உங்களால? எல்லா டாபிக்ஸ் இதனால என்ன ஃபிகர் என்ன வருதுன்னு புரியுதா? ஓகே சார். சார் இப்போ வா, அதுதான் இந்த 2,244 1,496. இப்போ வா சார், இது ஆல்ரெடி ஷேர் ஆஃப் குட்வில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? பேலன்ஸ் வில் பி டு பேலன்ஸ் கேரி டவுன் டு பேலன்ஸ். தட்ஸ் இட். இப்போ நான் ஈஸியா போட்டலாம் சார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 2244, சிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 1496, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 3740. கம்ஃபர்டபிள்? அடுத்து சார் பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் எவ்வளோ ருபீஸ்? 13,425. குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்ரா? எஸ் சார். சிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 2,066. குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்ரா? to A's capital account 15,491. That's it with regard to illustration number 3 also. Comfortable? Easy sir. We are talking about the retirement. 2 to 3 minutes, go through that question, come back, we'll be solving illustration number 4. Settle ஆயிடுவீங்க அதோட. illustration number 4 போட்டா retirement settle ஆயிடுவீங்க.
Right? Are you able to appreciate everything? போடலாம் சார், ஆன்சர் ஒன்று தான் சார் வரும். அவ்வளோதான். Illustration number 4. Settlement question, man. Sir, K, L and M are partners sharing profits and losses in the ratio of n:1:n. 5:3 ratio. Due to illness, L want to retire from the firm on 31/3 and to admit his son N in his place. ஒரே கொஸ்டின் என்ன வருது, ரிட்டையர்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் அட்மிஷன் வருது. கரெக்டா? பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஆன் ரிட்டையர்மெண்ட் at L assets were revalued. ரிட்டையர்மெண்ட் டைம்ல ரீவேல்யூ பண்ணாங்க. ஃபர்னிச்சர் 10,000. கரெக்டா? இன்வென்ட்ரி 30,000. 50% of the amount due to L was paid off in cash. அந்த ரிட்டையர் ஆகி போற பார்ட்னருக்கு எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அதுல 50% என்னவா தரோம்? And balance was retained in the firm as capital of என்னது? அவரோட சன்னுக்கு மிச்ச பாதியை கேபிட்டல வச்சுக்கிறோம். ஆன் அட்மிஷன் ஆஃப் என்ன பார்ட்னர்? நியூ பார்ட்னர். புது பார்ட்னர் என்ன பண்ணும்போது goodwill was valued at 50,000. கரெக்ட் தானே? Partners are paid off their extra balance to make capital proportionate by keeping N's capital as base. புதுசா வர்ற பார்ட்னர் என்ன இருக்கு இல்லையா, அவனோட கேபிட்டல பேஸா வச்சு இப்ப ஈக்குவல் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா ஏதா இருந்ததுன்னா கொடுத்து அமிச்சிடறாங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரி, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் KMN, கேபிட்டல் அக்கவுண்ட் ஆஃப் த பார்ட்னர். சூப்பர் கொஸ்டின், ஃபேண்டாஸ்டிக் சார். ஒரே கொஸ்டின் என்னவோ நடக்குது. ரிட்டையர்மெண்ட். வா, அப்ப முதல்ல ரிட்டையர்மெண்ட் அட்மிஷனா? ரிட்டையர்மெண்ட் சார். என்ன சார்? ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஃபர்னிச்சர், ரிட்டையர்மெண்ட் டைம்ல இன்வென்ட்ரி. ஃபர்னிச்சர் 20,000 இருந்து எவ்வளவு ஆச்சு? அப்ப 10,000 டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. ரைட்? இன்வென்ட்ரி 50,000 இருந்தது, 30,000 அதுவும் டெப்ரிஷியேட். அப்ப 10 + 20 டோட்டலா 30,000 டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? என்ன என்ட்ரி? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 30,000, டு ஃபர்னிச்சர் 10,000, டு இன்வென்ட்ரி 20,000. உயிரோட இருக்கியா? இப்போ இந்த 30,000 லாஸ் 3 பார்ட்னருக்கும் சார் கரண்ட் ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோல பிரிச்சு தர்றோமா? கேஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ? 15,000. எல்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 9,000. எம்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 6,000. கரெக்டா? இது 3 பார்ட்னருக்கு பிரிச்சு கொடுத்துட்டியா? ஓகே. இப்போ ரிட்டையர் ஆக போறாங்களா? ரிட்டையர் ஆகிற டைம்ல பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ரிசர்வ் இருக்கா? அப்படி என்ன இருக்குன்னா, ரிசர்வ் இருக்குன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. ரிசர்வ்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஆல் பார்ட்னர்ஸ் இன் வாட் ரேஷியோ? ஓல்ட் ரேஷியோ. 50,000 into 5/10 comes to அது மாதிரி பிரிச்சு கொடுத்துரு. கம்ஃபர்டபிள்? இப்போ என்னன்னா சார், புதுசா ஒரு பார்ட்னர் வெளியே போறான், இன்னொரு பார்ட்னர் உள்ள வரான். கண்டிப்பா அந்த உள்ள வர்ற பார்ட்னருக்கு என்னதான் இருக்கும்? கெய்னிங் இருக்கும். வெளியே போற பார்ட்னருக்கு எப்பவுமே சாக்ரிஃபைஸ் இருக்கும். மிச்ச 2 பேருக்கு ஆல்ரெடி 2 பேர் ஓல்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்போ சாக்ரிஃபைஸ் இருக்கலாம். ஜெனரலா கெயின் இருக்கும். என்ன சார்? அப்ப நம்ம போட்டு பார்த்தாதான் தெரியும். வா, அப்ப கால்குலேஷன் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் குட்வில். கரெக்ட் தானே சார்? ஃபர்ஸ்ட் பார்ட்னர் கே, அவனோட ஓல்டு ஷேர் 5/10, நியூ ஷேர் 5/10. யார் ரிட்டையர் ஆகுறா? கே தான் சார் ரிட்டையர் ஆகுறான். கே ரிட்டையர் ஆகுறோம்னா அவனுக்கு கெயினும் கிடையாது, சாக்ரிஃபைஸும் கிடையாதா? இல்லை, அவனுக்கு என்னதான் இருக்கும்? கே ரிட்டையர் ஆகுறானப்பா. என்ன சார் சொல்லுங்க சார்? எல் தான் சார் ரிட்டையர் ஆகுறான். என்ன சார் கே ரிட்டையர் ஆகுறான்னு சொல்றீங்க? நீங்க தான் சார் சொன்னீங்க, நான் சொல்ல சார். டியூ டு இல்னஸ், வெயிட், டியூ டு இல்னஸ் எல் வாண்ட் டு ரிட்டையர். கரெக்டா? சரி, இங்க வா, தெளிவா சொல்லு. யாரெல்லாம் இருந்தாங்க? அட்மின் மாதிரி தெளிவா பேசு. ஓகே அட்மின். KLM யார் ரிட்டையர் ஆகுறா? எல் ரிட்டையர் ஆகுறா. வாட் இஸ் கே ஓட ஓல்ட் ரேஷியோ? 5/10. ஒளராம கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா?
நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுக்கல சார். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் சார். கரெக்ட் சார். கொடுக்கலன்னா நேற்று ஒரு கொஸ்டின்ல கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? 1 - போட்டு. இப்போ நியூ பார்ட்னர் வராங்கல்ல, நியூ பார்ட்னர் வராங்கல்ல, யாரு வர்றா? எம்மா என்ன? ஹலோ சார், என்னுக்கு எவ்வளோ சார் ஷேரு? எங்க யாரோட இது? எல்லோட 50%. ஆமா சார். யாரோடது? 3/10. ஓகே சார். யாரு எல்லு வந்து ரிட்டையர் ஆகுறாங்களா சார்? இதோட நீங்க படிங்க, இங்க வாங்க. ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எல் அசெட்லாம் ரீவேல்யூ பண்ணிருக்காங்க. ஃபர்னிச்சர் 10,000, இன்வென்டரி இன் ட்ரேட் 30,000. 50% ஆஃப் தி அமௌண்ட் டியூ டு எல் வாஸ் பெய்ட் ஆஃப் இன் கேஷ். எல்லுக்கு எவ்வளோ தரணுமோ அதோட 50% கேஷாக கொடுத்துறாங்க. அண்ட் பேலன்ஸ் வாஸ் ரீட்டைன் இன் த ஃபார்ம் ஆஸ் கேபிட்டல் ஆஃப் என். மிச்சது on admission of the new partner, goodwill was retained at 50,000. Partners are being paid off their extra balance to make proportionate by keeping n's capital as base. அதான் twist. என்னோட கேபிட்டல் பேஸா வச்சுக்கோன்னு சொல்லி என்னைக்கு எவ்வளோ கேபிட்டல் சொல்லவே இல்லை. கரெக்டா? யாருக்கு பதிலாக தான் யார் வர்றா? ஓகே ரைட்டு. அப்போ என்னோட கேபிட்டல் என்னவா இருக்கணும்? இது எல்லோட கேபிட்டல் எவ்வளோ? எல்லோட கேபிட்டல் இல்லடா, அமௌண்ட் இல்லடா. அப்ப இதே இவனுக்கு கேபிட்டல் எடுத்துக்கட்டுமா? அப்ப 1ல இருந்து எவ்வளோ பை 10 போச்சுனா? 3/10 போச்சுனா 7/10 வருது. கரெக்டா? இப்ப இவனோட இதே இவனுக்கு போச்சுனா பேர் மட்டும்தான் மாறப்போகுது. முன்னாடி எல் இருந்தாங்க, இப்போ என்ன இருக்க போறாங்க. கரெக்டா? அப்ப இவனோட ஓல்டு ரேஷியோ 5/10 தானே. இப்ப இவனுக்கு கேக்கு நியூ ரேஷியோ என்ன வரணும்னா அதே ரேஷியோ தான் வரும். கரெக்ட் தானே சார்? 5/10 தானடா ஓல்டு ரேஷியோ. ஆமா சார். இப்போ இவனோட முன்னாடி எல்லுங்கிறவன் 3/10 வச்சிருந்தான், இப்போ என்னன்னு மாறி இருக்கு, பேர் மாறி இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப முன்னாடி ஓல்டு ரேஷியோ என்ன 5:3:2. கரெக்டா? இப்போ கே எல் எம்னு இருந்ததுக்கு பதிலா இப்பவும் 5:3:2 தானே உங்களோட டிஸ்கஷன் பதிலா. இப்போ யாரா இருக்கானா? கே என்னு எம். ஹலோ, அப்ப 5/10 தான் ஓல்டு ரேஷியோ, 5/10 தான் நியூ ரேஷியோ. அப்ப 5/10 - 5/10 போட்டேன்னா நோ சாக்ரிஃபைஸ் நோ கெயின். ஏதாவது புரிஞ்சுக்கிறியா? இப்ப அடுத்த ஆளுக்கு கதைக்கு வா. எல்லு ஓடி போயிட்டான். எல்லு யாரு கூடயோ என்ன பண்ணிட்டான்னா ஓடி போயிட்டானா அவனுக்கு கட்டாயமா சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? அவனுக்கு சாக்ரிஃபைஸ் 3/10. எப்படின்னு கேட்காத, கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். ஆமா சார். அடுத்தது எம் சார். தலைவன் எதுவுமே பண்ணல சார், அப்பாவி சார். அவனுக்கு என்னவும் கிடையாது சார். எல் ரிட்டையர் ஆகி என்ன வந்தானா, அப்ப இவனோட ஷேர் இவனுக்கு கொடுத்துட்டானா, அப்படின்னா இவனுக்கு கெயின் ஆயிடுச்சா சார்? இது பேசிக்கா ஒரு குடும்ப கதை சார். இது கரெக்ட் தானே? அப்ப வெளியே போயிருக்கான், மக உள்ள வந்திருக்கான். இதுக்கு நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க. இதுக்கு நீங்க 2 பேரும் வீட்லயே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாம். ரைட்டு. இப்ப 3/10 எல்லுக்கு சாக்ரிஃபைஸும் 3/10 எண்ணுக்கு. அப்போ சார் யாருக்கு தரணும்? கெயினான என் பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைஸ் ஆன எல் பார்ட்னருக்கு தரணும். ஹலோ, அப்ரிஷியேட் பண்றியா? எவ்வளோ குட்வில் ஆஃப் த ஃபார்ம்? 50,000 இன்டு எவ்வளோ பை எவ்வளோ? 3/10 15,000. என்னப்பா இப்ப வா, இந்த ஆள் இருக்கான்ல எல்லு, அவன் தானே ரிட்டையர் ஆக போறான். அவனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாதான் தெரியும். ஓப்பனிங் கேபிட்டல் எல்லாருக்குமே 40-60-30 சார். ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறதுனால பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கையில் இருக்கிற எல்லா ரிசர்வையுமே பிரிச்சு கொடுத்தாச்சு. எந்த ரேஷியோல?
ஓல்டு ரேஷியோல யாருக்கு? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு. உயிரோடு இருக்கியா? இப்போ இவன் எல்லுக்கு என்ன ஆவறதுனால நேரம் பேசுறமே சாக்ரிஃபைஸா கெயினா? எல்லுக்கு சாக்ரிஃபைஸ் ஆவறதுனால எல்ல காம்பன்சேட் பண்ணிட்டானா? யாரு காம்பன்சேட் பண்ணா? என்ன. அவ்வளவுதான் சார். இப்போ எல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 60 + 15 + 15 கிடைக்கணுமா? டோட்டலா ஒரு 90 வரணும். யாருக்கு? எல்லுக்கு. அதுல ஆல்ரெடி ஒரு 9000 rupees அசட்டோட வேல்யூ கம்மியானதுனால P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எல்லுக்கு போட்டிருக்கோமா? சொல்லுங்க. அப்போ எவ்வளவு ருபீஸ்ல? 90,000ல 9000 போச்சுன்னா மொத்தமா 81,000 கொடுத்துட்டு அந்த சார் ஃபாதர் அனுப்ப வேண்டியதுதான். கரெக்டா? அதுல பாதி இந்த தம்பி கேஷா வாங்கிக்கோ. அதனாலதான் டு கேஷ் ஆர் பேங்க் 40,500. மீதி யாரோட கேபிட்டலா மாறும்? அதனால்தான் இங்க 2N's கேபிட்டல்னு கொடுத்து இவனை சாவடிச்சிட்டோம் நம்ம. புரியுதா? இப்ப என்னோட காலத்துல பை எல்ஸ் கேபிட்டல்னு 40,500 அந்த 40,500 வந்துச்சு பாதி. புரியுதா? அப்ப என்னுக்கு டு பேலன்ஸ் கேரி டவுன்ல சார் 40,000 என்னுக்கு சார் டோட்டலா 40,500 இருக்கா? அதுல இருந்து அவன் அப்பனுக்கு 15,000 கொடுக்கணும். கரெக்ட் சார்? அப்போ 40,500ல இருந்து அட்மின் 15,000 கொடுத்தாருன்னா 25,500 டு பேலன்ஸ் கேரி டவுன் வரும். ஐயா புரியுதா? அப்ரிஷியேட் பண்றியா? That's it. பேலன்சிங் ஃபிகர், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் பேலன்சிங் ஃபிகர். அதான் எக்ஸஸான கேபிட்டல் வித்ட்ரா பண்ணிட்டு போய்க்கணும்னு சொல்லியாச்சுல. இப்போ யாரோட ப்ரொபோர்ஷனேட்டா வைக்க சொன்னா? பேஸ் வந்து என்ன. அப்ப நான் அதை கண்டுபிடிச்சிடலாமா? தான் இங்க வா. 40,500 தானே என்னோட கேபிட்டல். அவனோட PSR 3/10. அப்ப இன்டு 10/3 போடட்டுமா? அப்ப எல்லாரோடது சேர்ந்தா 1,35,000 தான் வரணும். யாரோட இதெல்லாம் சேர்ந்தா? கேவோடது MN. அதுல N கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா அவனை தானே பேஸ் எடுத்திருக்க. இப்ப நான் M கண்டுபிடிக்கலாமா? M பொறுத்த வரைக்கும் 1,35,000 இன்டு M ஓட ஷேர் 2/10 comes to. அப்போ சார் எம்முக்கு 27,000 போதும். கரெக்டா? ஆனா இப்ப இவனுக்கு பாரு, எம்முக்கு டோட்டலா கிரெடிட் 40 இருக்கா? 40ல எம்முக்கு 6,000 rupees லாஸ். 40ல 6,000 போனா 30. நமக்கு எவ்வளவு வேணும்னா 27 மட்டும் இருந்தா போதும். கரெக்டா? இவன் 17,000 வித்ட்ரா பண்றான். தப்புயா? சார் எவ்வளோ சார் லாஸ்ட் பார்ட்னரோட கேபிட்டல்? புதுசா ஒருத்த வந்தானே உள்ள என்னோட எவ்வளோ கேபிட்டல்? அதுல அவன் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணானா? எவ்வளோ சார்? அப்ப ரிமைனிங் க்ளோசிங் எவ்வளவுதான் சார் இருக்கு? ஓ, இதுல தான் நீ ரிவர்ஸ் பண்ணுமே தவிர எதுல ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஃபுல் வேல்யூ ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. உனக்கு ஏதாவது புரியுதா? அப்ப 25,000 என்ன 100? 500 into 10 divided by 3 comes to மொத்தமா பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட கேபிட்டலே 85 தான் வரணும். இது 3 பேருக்கு. யாருக்கு? KLM. கரெக்டா? எல்லு வெளியே போயிட்டாரு சார். அடுத்து என்ன சார்? பேரையாவது ஃபுல்லா கொடுத்து தொலைக்கிறானுங்களா? அதுவும் இல்ல. அதுல எம்மோட இது பிக்சடு 25,500 உயிரோடு இருக்கியா? இப்ப என்னோட தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். 85,000 இன்டூ ஆமா சார் என்ன மேல எம் தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எம்முக்கு 85,000 இன்டூ 2/10 தான். 85,000 2/10 போட்டா
அப்ப அவனுக்கு கேபிட்டலே 17,000 போதும். உனக்கு நானே 40,000 ரூபாய் தரணும்டா, நீ எனக்கு 6,000 ரூபாய் தரணும்டா. 40,000 6,000 போச்சுனா, ஆனா எனக்கு எவ்வளவு போதும்னா 17 போதும். -17,000. அந்த 17,000 கேஷ் ஆர் பேங்க்னு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இரு. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அப்ரிஷியேட் பண்றியா சார்? இப்ப வா, எம்ம முடிச்சாச்சு. 17 கேக் வர்றியா? 85,000 into 5/10 comes to, ஓகே. தலைவனுக்கு கிரெடிட் எவ்வளோனா 65 இருக்கா? 65ல 15 போச்சுனா 50 எவ்வளோ வேணும்? 42,500. அப்ப 50,000 ரூபாய் மைனஸ் 42,500, 7,500 எடுத்துட்டு கிளம்பு. நீ கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். கரெக்டா? அப்பா, அப்பனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு, மகனை கையை பிடிச்சி உள்ள இழுத்தாச்சு. கரெக்டா? இப்ப புது பேலன்ஸ் ஷீட்ல KMN வருவாங்களா? எஸ் சார். ஃபர்னிச்சர் 10,000 ரூபாய். ஃபர்னிச்சர் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 20,000. அதான் 10,000 நக்கிருச்சே. ஆமா சார். ட்ரேட் ரிசீவபிள் 50 இருந்துச்சு. இப்போ அது வந்து எது இன்வென்ட்ரி பேசுறீங்க? நான் ட்ரேட் ரிசீவபிள் கேட்கிறேன். ட்ரேட் ரிசீவபிள் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? இப்போ 50. கரெக்டா? இன்வென்ட்ரி முன்னாடி 50 இருந்துச்சு, இப்போ 30 ஆயிடுச்சு. ஏன்னா 20 டெப்ரிசியேட் ஆயிடுச்சு இல்லையா? கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸ்ல ஒரே கோளாறுபடியா இருக்கும். ஏன்னா வந்த காசு போன காசு, போன காசு வந்த காசு. கரெக்டா? சார் எவ்வளோ கேஷ் இருந்துச்சு? 80,000 ரூபாய் இருந்திருக்கு சார். 80,000 ரூபாயில சார் எங்கெங்க கேஷ் ரிட்டர்ன் பண்ண பாதி கொடுத்துட்டோம் சார். ஒரு 40,500 நாசமா போயிடுச்சு சார். -40,500 போச்சுன்னா 39,500 நம்ம கையில் இருக்கணும் சார். கரெக்டா? இந்த 39,500ல இவங்களுக்கு வேற கொடுத்துட்டோமே ஒரு 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 17,000, ஒரு 7,500. அப்ப -17,000 ஒரு -7,500. கரெக்டா? அப்படின்னா 50, இந்த 15,000 தான் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். என்னையா புரியுதாயா சார்? இது 3 தாயா முன்னாடியே கண்டுபிடிச்சது. அதான் சார் ஒருத்தரோட கேபிட்டல பேஸா வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சோம் சார். ட்ரேட் பேயபிள் 20,000 பழைய பேலன்ஸ் ஷீட்ல அதே தான் சார், அப்படியே கேரி ஆகுது. இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 4 also comes to an end. ரைட்டா சார்? this is what the provisions of the end of a partner, retirement and admission of a partner. ஒரே கொஸ்டின்ல ஒரு பார்ட்னரை என்னவும் பண்ண வச்சாச்சு, என்னவும் பண்ணியாச்சு, ரிட்டையரும் பண்ண வச்சாச்சு, அட்மிஷனும் பண்ணியாச்சு. கம்ஃபர்டபிள்? புரியுதா உனக்கு சார்? டோட்டலா இந்த சாப்டர்ல எவ்வளவு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு? அதுல 4 போட்டோமா? இவ்வளவுதான் சார் கான்செப்ட். மொத்தமா இவ்வளவுதான் கான்செப்ட். இனி நீ ஒர்க் பண்றதுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எவ்வளவு வேணா போடலாம். ஓகேவா? மிச்ச சம்ஸ். So we are pausing here for the retirement. இந்த 4 கொஸ்டினை நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணி போடுங்க. Then we'll come up with another like death, dissolution, like that. Some other 2 different topics will come. Okay?